السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த காணொளியும் ஒரு விழிப்புணர்வு காணொளி தான். எது சம்பந்தமாக என்றால், அபு தாஹிர் ஆலிம் அவர்கள் ஹிதர் என்கிற அந்த நல்லடியாரை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு 36 நிமிடங்கள் ஓடுகிற அந்த வீடியோவிலிருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை உங்களுக்கு நாம் ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 36-40 நிமிடங்கள் பேசுகிறார். பல விஷயங்களை பேசுகிறார். அதில் ஒன்று கூட உண்மை இல்லை. முழுக்க முழுக்க குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கும் முரணான விஷயத்தை சரளமாக பேசுகிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் ஒரு மணி நேரம் பேசினால் அதில் ஒரு தவறு வந்து விடுமோ என்று நமக்கு பயம் இருக்கிறது. ஒரு மனிதன்கிற ரீதியில் ஒரு சில நேரங்களில் ஒரு தவறு ஏற்படலாம், 2 தவறு ஏற்படலாம். ஒரு மனிதன் பேசுகிற 40 நிமிட வீடியோக்களில் 40 விஷயங்களுக்கு மேல் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயமும் தவறாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான செய்தியாக இருக்கிறது என்றால் என்ன அடிப்படையில் இவர் பேசுகிறார் என்பது நமக்கு புரியவில்லை. அவர் அந்த வீடியோவில் என்றும் வாழும் ஹிதர் அப்படிங்கிற அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை கேளுங்கள். அதற்கு பின்னால் அது சம்பந்தமாக உங்களுக்கு நாம் விளக்கம் சொல்லலாம். இவர்கள் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடன் பிறந்த சகோதரன் என்ற வரலாறும் இருக்கிறது. இப்படி நபியுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்றைக்கும் வாழுகிறார்கள். ஷரியத்துக்கு கட்டுப்படாதவர்கள். இவங்களை எந்த ஷரியத்தில் சேர்க்கிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து வாழ்றாங்கன்னு வருது. இவர்களை எந்த ஷரியத்திலே சேர்ப்பது? அப்ப ஷரியத்துக்கு கட்டுப்படாத ஒரு மனிதன். அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை பார்த்தீர்களா? ஹிதர் அப்படிங்கிற அந்த அடியார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. அதனால அவர் எந்த ஷரியத்திற்கும் கட்டுப்படாதவர். அவருக்குன்னு ஒரு தனியாக ஷரியத் இருக்குது, அதுபடி தான் அவர் நடந்துட்டு போவார். எந்த நபியினுடைய ஷரியத்திலையும் அவர் இருக்க மாட்டார் என்பதாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இது கேட்பதற்கு வேண்டாம் லேசாக இருக்கலாம். ஆனால் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை உடைத்தெறிகிற வாசகம். இது ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களையும் எந்த ஒரு கூட்டத்திற்கு நபிமார்களை அனுப்பாமல் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவ்வாறு அனுப்பிய அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு ஷரீஆவை, ஒவ்வொரு சட்டதிட்டங்களை கொடுத்து அதைத்தான் அந்த மக்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்து அல்லாஹ் அவர்களுக்கு வேதங்களை கொடுத்திருக்கிறான். அதை விளக்கி சொல்வதற்கு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். எந்த ஷரியாவிற்கும் கட்டுப்படாதவராக ஒருவர் இருப்பாரே என்று சொன்னால் அல்லாஹ் அது சம்பந்தமாக குர்ஆன்ல சொல்லியிருப்பான்ல, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பார்களா இல்லையா? எங்கேயாவது குர்ஆன்ல எந்த ஷரியாவிற்கும் கட்டுப்படாத ஒருத்தரை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய செய்தி எதுவும் இருக்கிறதா? இது எவ்வளவு பெரிய பொய் என்பதை அவர் உணர கடமைப்பட்டிருக்கிறார். இதோடு இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சூரத் ஆல இம்ரான்ல 81வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் எல்லோரிடத்திலும் தான் ஒரு உடன்படிக்கை செய்ததாக ஒரு வசனத்தை அதிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நபித்துவத்தை கொடுக்கின்ற போது நாம் அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கையை எடுத்தோம். இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் நாம் கொடுத்த நேரத்தில் அவர்களிடத்தில் நாம் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான். இந்த வேதத்தை கொண்டு, இந்த நபித்துவத்தை கொண்டு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது நான் கடைசியாக ஒரு தூதரை நான் அனுப்ப போகிறேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலுன். அந்த தூதர் வந்து விட்டால் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, நீங்க தனி நபி என்பதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையும் உங்களுடைய நபித்துவத்தை வச்சுட்டு நீங்க தனியா வேலை செய்யக்கூடாது. உங்க நபித்துவத்தை விட்டுறணும். உங்களுடைய கொடுத்த வேதத்தை தனியாக வச்சுட்டு
லதுமினுன் பிஹி, அவரை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டு விட வேண்டும். அவரை நீங்க ரசூலா ஏத்துக்கணும். வல தன்சுரன்னஹு, அவருக்கு அந்த தாவாவுடைய வேலையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அக்ரர்தும் அகத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்று நாம் அவர்களிடத்தில் கேட்டோம். காலு அக்ரர்னா, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னார், ஃபஷ்ஹது வ அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், இந்த உடன்படிக்கைக்கு நீங்களும் சாட்சியாக இருங்கள், நானும் சாட்சியாளனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறானே. இது எதை சொன்னது? ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தார், அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிற காலகட்டத்தில் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் நபியாக தனியாக வாழ முடியாது. நபி என்று சொல்லி தனியாக அவர்களுக்கென்று ஒரு ஷரியாவை எடுத்துச் செல்ல முடியாது. நபியை கொண்டு ஈமான் கொண்டு விட்டு நபிக்கு பின்னால் நபியுடைய உம்மத்தாக அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ஆல இம்ரான்ல 81வது வசனத்தில் குறிப்பிடுகிறானே. அப்ப அந்த கட்டுக்கோப்பில் இவர் வரமாட்டாரா? நபிமார்களுக்கே அந்த கட்டளை இருக்கிறதே. நபிமார்களாக வேதம் கொடுக்கப்பட்ட நபித்துவம் கொடுக்கப்பட்டவர்களே நபித்துவத்தை விட்டு விட்டு இவரை பின்பற்ற வேண்டும் என்ற நிலை இருக்கின்ற பொழுது இவர் நபியா என்பதை விஷயத்தில் சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை நபியாக இருந்தாலும் கூட அவர் நபியை பின்பற்றக்கூடியவராக மாறிவிட வேண்டும் என்பதுதானே சட்டம். அதை விட்டு போட்டு இந்த விஷயத்தை சொல்லாம அவருக்கு எந்த ஷரியாவிலையும் கட்டுப்பட மாட்டார், அவர் விஷயத்துக்கு வாழுவார், அவருக்கு தனியாக சட்டம் இருக்கிறது என்பதாக பேசுகிறீர்களே. அல்லாஹுவை பற்றிய அச்சம் வேண்டாமா உங்களுக்கு? குர்ஆனுடைய வசனத்திற்கு முரணாக நாம் பேசுகிறோமே என்கிற பயம் உங்களுக்கு வேண்டாமா? இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் மக்களிடத்தில் எதை சாதிக்க நீங்கள் விரும்புகிறீர்கள்? எதை நீங்கள் மக்களிடத்தில் சொல்ல விரும்புகிறீர்கள்? என்ன அக்கீதாவை மக்களுக்கு நீங்கள் போதிக்க விரும்புகிறீர்கள்? அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அபு தாஹிர் ஆலிம் அவர்களுக்கு நாம் மீண்டும் இந்த பதிவின் மூலமாக அவர்களுக்கு நாம் அன்பாக நாம் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுகிற செய்தியை, எந்த செய்தியாக இருந்தாலும் அது ஒரு முறை நீங்கள் பரிசீலித்து விட்டு சரியான செய்திதானா, உண்மையான செய்திதானா, ஆதாரப்பூர்வமான செய்திதானா என்பதை பரிசீலிக்காமல் நீங்கள் சொல்கிற பழக்கத்தை இன்னும் நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் அல்லாஹுக்கு முன்பாக நீங்கள் குற்றவாளியாக நிற்கிற நிலைமை ஏற்படும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். எனவே சகோதரர்களே, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் அவருடைய வீடியோவை நான் முழு லிங்க்ல கொடுத்துருக்கேன். உங்கள் முழு வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோவுடைய இதில் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் பாருங்கள் இன்னும் எத்தனை பொய்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சின்ன சின்ன வீடியோவை போட்டு காமிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற பொய்யான செய்திகளை விட்டு நமது அகீதாவை பாதுகாத்து உண்மையை உண்மையென விளங்கி நடக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.